சென்னை நம்ம சென்னை இருக்குல்ல, இப்போ வெள்ளம்லாம் வந்துச்சுல, அந்த இடத்துல வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருக்காங்க. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் சும்மாவே நமக்கெல்லாம் வந்து ஸ்மெல் வரும். ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல் வரும். ஸோ போட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போட்டுட்டே போகிறாங்க. பார்த்தா எந்த ஸ்மெல்லுமே இல்லை. அப்புறம் போயிட்டு மக்கள்லாம் போயிட்டு நூந்து கீந்து கூட பார்த்துருக்காங்க. எந்த ஸ்மெல்லுமே வரல. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு அள்ளி பார்த்தா இது தெரிஞ்ச மாவு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தா அது மைதா மாவா இருந்திருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் தெளித்தும் அதற்கான வாடையே இல்லாமல் கிடந்ததால் தெளிக்கப்பட்டிருந்த பவுடரை எடுத்து முகர்ந்து பார்த்தனர். அப்போது தூவப்பட்டது ப்ளீச்சிங் பவுடர் அல்ல, மைதா மாவு. இதை தெரியாம போடுறாங்க போல மைதா மாவு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த போறதுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்களே, அதை போய் பார்த்தா அந்த மூட்டையிலே மைதா மாவுன்னு நல்லா எழுதியிருக்கு. பேக்கரியில யூஸ் பண்ற மைதா மாவு தான் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து உயர் அதிகாரிகளுடைய ஊழலா இருக்குமா, இல்ல கடைநிலையில வேலை செய்யறாங்களே அவங்க வந்து இதுல என்ன தப்பு பண்ணிருப்பாங்களா, அப்படி என்னன்றதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது யார் பண்ணியிருந்தாலும், இந்த தப்பை யார் பண்ணியிருந்தாலும் ஸோ கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது அப்படின்னா, எப்படிப்பட்டதா இருக்கவே கூடாது அப்படின்னா, இப்போ அந்த ப்ளீச்சிங் பவுடர் அள்ளி போட்டிருப்பாங்களே அவங்கள சஸ்பெண்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தோட முடிஞ்சிடக்கூடாது. அதை வந்து யார் சப்ளை பண்ணா, கண்டிப்பா வந்து இது கான்ட்ராக்ட் விட்டுருப்பாங்க. அது கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. ப்ளீச்சிங் பவுடர் சப்ளை பண்றதுக்கு யாரோ ஒருத்தரும் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு மாத்தி கொடுத்தாங்களா, இல்ல இதுல வேற யாருன்னா மைதா மாவை மாத்தினாங்களா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கும். இப்போ வந்து எல்லாருமே எல்லா சைட்லயுமே வந்து இந்த குறைய சொல்லிட்டே இருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு போட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால ஸோ அந்த மைதா மாவை போட்டாங்கல்ல ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள் போட்டாங்கல்ல, அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஒருவேளை அவங்க வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவை வேணும்னே மாத்தி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்பயுமே அதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் வந்து கண்காணிக்காம இருந்திருக்காங்க. அவங்க மேலுமே நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் வந்து யார் சப்ளை பண்ணாங்களோ, அந்த மாவை யார் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள வந்து இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் டெண்டர் எதுலையுமே இது இன்வால்வ் ஆக விடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு எந்த டெண்டருமே இதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடாது. அதுவே வந்து எதனா அரசு ஊழியர்கள் வேற ஏன்னா உயர்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் வேணா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல யார் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன்.